அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படுகிறது. இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே பிரிவு மாநில துணைத் தலைவரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில துணைத் தலைவராக உள்ள பிரம்மமூர்த்தியை கைது செய்ததை கண்டித்து காவல்துறையினர் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய குடியரசுக் கட்சியின் அத்வேலா பிரிவு துணைத் தலைவராக உள்ள பிரம்மமூர்த்தி இன்று மாலை காவல்துறையினர் கைது செய்து செவ்வாய்ப்பேட்டை அழைத்து வந்ததாகவும் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரை பொய் வழக்கு போட்டு அழைத்து வந்ததாக கூறி அப்பகுதியை சேர்ந்த உறவினர், அதாவது குறிப்பாக இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சேலம் செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை உதவி ஆணையாளர்கள் ஹரிசங்கரி மற்றும் வேணுகோபால் ஆகிய இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் இந்திய குடியரசுக் கட்சியின் அத்வேலா பிரிவு மாநிலத்தில் பிரம்மமூர்த்தியை நேரில் பார்க்க வேண்டும், அதே போன்று அவரை விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறைக்கு அழைத்து செல்ல இருப்பதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இந்திய குடியரசுக் கட்சியின் அத்வாலே பிரிவு மாநில துணைத் தலைவர் பிரம்மமூர்த்தியை கைது செய்வதை கண்டித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.